அருண் ஐபிஎஸ் மாற்றப்பட்டது ஏன்? வழக்குகளும் சர்ச்சைகளும். யார் இந்த மகேஸ்வரி? ஸ்டாலின் ஆட்சி காலத்துல சென்னை மாநகர காவல் ஆணையராய் இருந்தவர் அருண் ஐபிஎஸ். இவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக செயல்பட்டதா புகார்கள் எழுந்துச்சு. தேர்தலின் போது கட்டாய விடுப்புல அனுப்பப்பட்டாரு. இந்த மாற்றத்திற்கு காரணம் சட்டமன்ற தேர்தலின் போது இவர் திமுகவிற்கு ஆதரவா செயல்படுவதா தாவேக அளித்த புகாரும் ஒரு காரணமாக இருந்தது. ஆனா தேர்தல் முடிந்ததும் ஆட்சி அமைத்த விஜய் லஞ்ச ஒழிப்புத்துறை எனும் முக்கியமான பிரிவிற்கான இயக்குனரா அருணை நியமித்தார். இது பெரும் பேசும் பொருளானதோடு இல்லாம சொந்த கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்துச்சு. தாவேகாவினுடைய கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தத்தால தான் விஜய் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா தகவல் வெளியாச்சு. என்ன நடந்தது விரிவா பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த நிலையில தான் நியமிக்கப்பட்ட 2 மாதங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவி பறிக்கப்பட்டு காவல்துறை அகாடமி இயக்குனர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு பல முக்கிய காரணங்கள் இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா நீதிமன்றத்தினுடைய கடுமையான விமர்சனமும் ஒன்றாகும். சென்னையினுடைய மாநகர காவல் ஆணையராய் இருந்தபோது அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி குண்டாஸ்ல ஒருவரை கைது செய்யப்பட்டதா வழக்கு தொடரப்பட்டுச்சு. அது தொடர்பான விசாரணையில ஊழல் தடுப்பு அமைப்பினுடைய நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் பேணுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அருணினுடைய பதவி உயர்வு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அதன்படி முன்னாள் தலைவர்களான CV நரசிம்மன் மற்றும் CS ராமகிருஷ்ணன் ஆகியோரை உதாரணமாக காட்டி TVAC இயக்குனர் அலுவலகம் பாரம்பரியமா சிறந்த தகுதியும் நேர்மையும் கொண்ட அதிகாரிகளால் வகிக்கப்பட்டு வந்திருக்கு. அவர்கள் பதவி வகித்த காலத்துல அவங்களுக்கு எதிராக சிறு குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்படல. சீசரனுடைய மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராய் இருக்க வேண்டியது போல ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குனர் பதவிக்கு மிக சிறந்த நற்பெயர் கொண்ட தொழில் வல்லுநர்கள் தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் வலியுறுத்தியிருந்தாங்க. அதோட தாவேக அரசனுடைய நிர்வாகம் தொடர்பான முக்கியமான உள் விவகார முடிவுகள் கசந்ததிலையும் அருணிற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுது. குறிப்பா ஏவாவேலு வீடுகள்ல நடந்த சோதனை மற்றும் அவரை விசாரணைக்கு உட்படுத்துவது ஆகியவற்றில் பல தகவல்கள் கசந்ததாகவும் கூறப்படுது. இதுபோன்று ஊழல் வழக்குகளை சிக்கியிருக்கக்கூடிய KN நேரு உள்ளிட்டோர் தொடர்பான முக்கிய ஆவணங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல இருந்து கசந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் நிலவுது. இதன் விளைவாதான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக நியமிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் குறைவான காலத்திலேயே தமிழ்நாடு காவல் பயிற்சி அகாடமிக்கு அருண் IPS மாற்றப்பட்டிருக்காரு. இப்போ அந்த பதவிக்கு மகேஸ்வரி IPS தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவரு BE முடித்தவர், தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவங்க. நேரடியா UPSC தேர்வு எழுதி IPS ஆகல. TNPSC Group 1 மூலமா தேர்வு எழுதி DSP-யா பணியில சேர்ந்தாங்க. பின்னர் சிறப்பாக பணியாற்றதன் காரணமா மாநில காவல் பணியில இருந்து IPS அதிகாரியா பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. மாநில காவல்துறையில 2004ஆம் ஆண்டு சேர்ந்தவங்க. IPS ஆக 2009ல மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய சிவில் லிஸ்ட்ல இணைந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில சுமார் 12 ஆண்டுகள் பணியாற்றிருக்காங்க. இந்த துறை சார்ந்த ஆழமான அனுபவம் பெற்றிருக்காங்க. மகேஸ்வரி ADSP ஆக 2 அல்லது 3 ஆண்டுகள், SP ஆக 4 அல்லது 5 ஆண்டுகள், DIG ஆக 3 அல்லது 4 ஆண்டுகள் பணியாற்றிருக்காங்க. தொடர்ச்சியா இல்லாம வெவ்வேறு காலகட்டங்கள்ல பதவி வகித்திருக்கதும் குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஒழிப்புத்துறையை கையாள்பவர்கள் பொதுவா ஆவணங்களை விரிவான முறையில படித்து தெரிந்து வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வழக்கையும் நிகழ்வையும் அழுத்தத்தையும் எப்படி கையாள்வார் அப்படின்றது நன்கு அறிந்து வச்சிருப்பாங்க. இவர் ஊடகங்களை அடிக்கடி சந்திச்சு பேசக்கூடியவர் கிடையாது. ஊடகவியாளர்கள் உடனும் பெரிய அளவுல தகவல் தொடர்பா வைத்துக் கொள்வது கிடையாது. முன்னதாக ஆவடி போக்குவரத்து காவல் ஆணையராக பணியாற்றினாரு. சேலம் DIG ஆகவும் இருந்திருக்காங்க. பொதுவா லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்தவரை DIG ரேங்க்ல இருக்கிறவதான் இயக்குனரா நியமிப்பாங்க. இந்த சூழல்ல மகேஸ்வரி IG ரேங்க்ல இருக்கிறவங்க. இதனால எதுவும் சிக்கல்கள் வருமா, விதிகள் மீறப்பட்டிருக்கதா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. அப்படி இருந்தாலும் மகேஸ்வரி IPS நியமனத்துல எந்தவித சிக்கலும் கிடையாது. அவருக்கு கூடுதல் பொறுப்பாகவே இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு.
அடுத்து ஏடிஜிபி அல்லது டிஜி ரேங்க்ல புதிதா இயக்குனர் நியமனம் செய்யப்படும் வர லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவியில தொடர்வாங்க. தற்போதைய வழக்கு விசாரணைகள்ல தொடர்ந்து கவனம் செலுத்துவார். குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள்ள இந்த பணியிடத்தை நிரப்பணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு நிபந்தனை ஏதும் கிடையாது. அடுத்த ஓராண்டிற்கு கூட இவரே தொடரலாம். ஒருவேளை சி மகேஸ்வரிக்கு ஏடிஜிபியா பதவி உயர்வு கிடைத்தாலும் அந்த நிலையிலேயும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா தொடரலாம். அப்போது அருண் ஐபிஎஸ் போல் அடுத்த ரேங்கிற்கு உயர்ந்து விடுவார். தற்போதைக்கு மகேஸ்வரி நியமனத்திற்கு விஜய் அரசிற்கு பெரிதா சிக்கல்கள் எதுவும் ஏற்பட போறது கிடையாது. இது போன்ற நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.